கால்கள் சோர்ந்து வீழும்போது நீயே நிம்மதி, மனக்கவலையினால் வாடும்போது நீயே நிம்மதி. கால்கள் சோர்ந்து வீழும்போது நீயே நிம்மதி, மனக்கவலையினால் வாடும்போது நீயே நிம்மதி. வாழ்வின் சுமைகள் அழுத்தும் போது நீயே நிம்மதி, வாழ்வின் சுமைகள் அழுத்தும் போது நீயே நிம்மதி. புது வசந்தமாக என்னில் வந்தாய் நீயே நிம்மதி, நீயே நிம்மதி, நீயே நிம்மதி, நீயே நிம்மதி, நீயே நிம்மதி. இதய அன்பு பொங்கி வழியும் உந்தன் சந்நிதி என் வாழ்வின் நிம்மதி. இமைகள் திறந்து விழிகள் பேச இதயம் காணுதே புது வாழ்வின் நிம்மதி. நீயே நிம்மதி, நீயே நிம்மதி, நீயே நிம்மதி, நீயே நிம்மதி. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்ற வார்த்தையின்படி இந்த காலை பொழுதை எங்களுக்கு கொடுத்தமைக்காக நன்றி கூறுகிறோம். இந்நாளில் புதிய பலத்தோடு எழுந்து உம்மை மகிமைப்படுத்த ஆற்றலை கொடுத்ததற்காக நன்றி கூறுகிறோம். 1 பேதுரு 3:12 நீர் இவ்வாறு கூறியுள்ளீர், ஏனெனில் ஆண்டவரின் கண்கள் நேர்மையானவர்களை நோக்குகின்றனர், அவர் செவிகள் அவர்களது மன்றாட்டை கேட்கின்றனர் என்ற உம்முடைய வாக்குத்தத்தத்தின்படி இந்நாளில் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்தருளும். உம்மை நம்பி ஜீவிக்கிற எல்லா ஏழை எளிய மக்களுக்கு நீரே உணவளித்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக உம்மை மன்றாடுகிறோம். இயேசுவே, எங்கள் மூலமாக உம்முடைய அன்பின் சுவையை அனைவரையும் அனுபவிக்க இந்நாளில் எங்களை ஆயத்தப்படுத்தும். இந்நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உம்முடைய பாதுகாப்பால் எங்களை வழிநடத்தும். எல்லா பாவங்களிலிருந்தும் எங்களை பாதுகாத்து கொள்ளும் அன்புள்ள இயேசுவே, நீரே எந்தன் விலையேற பெற்ற பொக்கிஷம் என்பதை காணும் கண்களை எனக்கு தந்தருளும். உம்மையும் மாறாததுமான சந்தோஷத்துக்காக நேராக என் கண்களை திருப்பியருளும். அவை எப்பொழுதும் உம்மையே நோக்கியிருக்கட்டும். எல்லாவற்றையும் இந்நாளை முழுவதுமாக உம்முடைய கரத்தில் சமர்ப்பிக்கிறோம். நீர் தாமே எங்களை காக்கும்படி இந்நாளை ஆசிர்வதிக்கும்படியாக பரிசுத்த கன்னிமரியாவின் வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமேன். வார்த்தையை என்னை காண செய்யும், திருவார்த்தையை என்னில் வாழ செய்யும். வார்த்தையை என்னை காண செய்யும், திருவார்த்தையை என்னில் வாழ செய்யும். என்னில் வாரும் தூய ஆவியே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 57 66 முடிய இறைவார்த்தைகள். எலிசபெத்துக்கு பேறு காலம் நெருங்கியது. அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். 8ஆம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள். சக்கரியா என்ற அதன் தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள். ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து, வேண்டாம், அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார். அவர்கள் அவரிடம், உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி, குழந்தைக்கு என்ன பெயரிடலாம், விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள். அதற்கு அவர் எழுத்து பலகை ஒன்றை கேட்டு வாங்கி இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார். எல்லோரும் வியப்படைந்தனர். அப்பொழுதே அவரது வாய் திறந்தது, கட்டவிழ்ந்தது. அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினார். இச்செய்தி யூதயா மலை நாடெங்கும் பரவியது. கேள்விப்பட்டவர்கள் யாவரும்
இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லிக் கொண்டார்கள். ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறையேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, நம் கண்களுக்கு வியப்பாக இருக்கக்கூடிய ஒரு சில நிகழ்வுகள் மண்ணகத்தில் நடக்கும். உலகம் கண்டீராத செயல்கள் இந்த மண்ணகத்தில் நடக்கும். இது நடக்கிறதுக்கு காரணம் ஒரு சில மக்களுடைய நம்பிக்கை. இன்று இறைவசனத்தில் வாசிக்கப்பட்ட சகரியா எலிசபெத் தம்பதிகள் பல்லாண்டு காலம் நம்பி ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடித்து ஆண்டவருக்காக ஊழியம் செய்து வாழ்ந்து வந்தனர். குழந்தை பாக்கியமில்லாமல் இருக்கிறது. இஸ்ரேல் சமுதாயத்தில் கடவுளின் சாபத்திற்கு அடையாளமாக கருதி வந்தனர். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலும் நம்பிக்கை இழக்காமல் கடவுள் கொடுத்த திட்டங்களுக்கு ஏற்றாற் போல பக்தி நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வந்த ஒரு குடும்பமாக இருந்தது சகரியா எலிசபெத் தம்பதியர்கள் குடும்பம். அதனால் வாழ்க்கையில் சுமைகள் வரலாம், சங்கடங்கள் வரலாம், குழந்தையின்மை இருக்கலாம், பொருளாதார நெருக்கடி வரலாம். இந்த நேரங்களிலும் ஆண்டவர் நமக்காக செயல்படுவார். ஆண்டவருக்கு செயல்படுவதற்காக ஒரு காலம் உண்டு. இந்த காலகட்டத்தில் கட்டாயமாக கடவுள் நமக்காக செயல்படுவார் என்று நம்பி காத்திருக்கிறவர்கள் உலகத்திற்கு அதிர்ச்சியை தருவார், வியப்பை தருவார். யோவான் பிறக்க போவதை பற்றிய மறையுண்மை வழங்கப்பட்ட பொழுது நம்பாமல் இருந்தால் சகரியா பிறகு நம்பினார். அதனால் அவனுடைய நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது. எசையா புத்தகத்தில் 6வது அதிகாரத்தில் விண்ணகம் காட்சி கண்ட இறைவாக்கினர் அவனுடைய நா கட்டப்பட்டது. எல்லோரும் தூயவர் 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 என்று புகழ்ந்து பாடிக்கொண்டிருந்தனர். விண்ணகா அவையில் இருக்கக்கூடிய தூதர்கள் கடவுள் நல்லவர் தூயவர் என்று புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்க இறைவாக்கினருக்கு மட்டும் கடவுளை புகழ்ந்து பாட முடியவில்லை. நான் கட்டப்பட்டிருந்தது. அதனால தன்னுடைய நாவின் கட்டை அவிழ்க்க வேண்டும் என்பதற்காக ஏங்கி தவித்து ஜெபித்தார். ஆண்டவரே, நான் பாவியாக இருக்கிறேன். என்னோட நாவின் பாவம் ஒரு கட்டாக இருந்தால் உம்மை துதிக்கிறதுக்கு என்னோட பலவீனம் ஒரு தடையாக இருந்தால், ஐயோ எல்லோரும் துதிக்கிறாங்களே, எனக்கும் துதிக்க முடியலையே என்று பாரப்பட்டு கவலைப்பட்டு உள்ளுக்குள்ள அழுது புலம்பிக் கொண்டிருந்தனாலே அவனுடைய நாவினுடைய கட்டுகள் திறக்கப்பட்டது. அவனும் கடவுளை தூயவர் தூயவர் என்று புகழ்ந்து பாட ஆரம்பித்தார். ஜெருசலம் ஆலயத்திற்கு இயேசு கிறிஸ்து கழுதியின் மீது மரியின் மீது ஏறி ஒசானா திருவிழா நாளில் பவனி வந்த பொழுது இயேசுவை புகழக்கூடாது என்று பரிசேயர்கள் சதுசேயர்கள் சொன்னார்கள். அப்பொழுது கடவுள் என்ன சொன்னார்? இவர்கள் என்னை புகழாமல் இருந்தால் கற்கள் இயற்கை என்னை புகழ்ந்து பாடும். கடவுளை புகழ்ந்து பாட வேண்டும் என்பதற்கு மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறார். இப்போ நிரந்தரம் கடவுளை புகழ்ந்து பாட வேண்டும். காலையில், மாலையில், இரவில், எல்லா நேரங்களிலும். கிணற்றுக்கு தள்ளப்பட்ட பொழுதும் பழைய ஏற்பாட்டின் ஜோசப் புகழ்ந்து பாடிக்கொண்டே இருந்தார். புனித அல்போன்சாமா துயரங்களின் நேரங்களிலும் புகழ்ந்து பாடிக்கொண்டே இருந்தாள். புனித குழந்தை தெரசம்மாள் விபரீத நேரங்களிலும் கஷ்டங்களிலும் துயரங்களிலும் கடவுளை புகழ்ந்து பாடிக்கொண்டே இருந்தார். புனித திருச்சிலுவை யோவான் தன்னுடைய வாழ்க்கையில் நிறைவான கஷ்டங்கள் சிலுவைகள் வழங்கப்பட்ட பொழுதும் கம்ப்ளைண்ட் சொல்லாமல் கடவுளை புகழ்ந்து பாடிக்கொண்டே இருந்தார். ஆதலால் கடவுளை புகழ்ந்து பாடுவது நல்லது. ரஃபேல் தூதன் தோபித்துக்கு சொன்ன செய்தி அதுதான். கடவுளின் செயல்களே சபையின் முன்ன நீ அறிவிக்க வேண்டும், புகழ்ந்து பாட வேண்டும். கடவுள் இந்த நாட்களில் தோபித்தவன் வாழ்க்கையில் செய்த செயல்களை
நீ மூடி மறைக்கக்கூடாது, புகழ்ந்து பாட வேண்டும். ஆதலால் புகழ்ச்சி பாடலின் அபிஷேகம், துதியின் அபிஷேகம் கடவுளே எனக்கு கொடுமை என்று இந்த நாளில தெய்வீக திருப்பலியில நாம் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இறை மக்களே, இந்த நாள் முழுவதையும் ஆண்டவருடைய கரங்களில் நாம் ஒப்பு கொடுப்போமா? நம்முடைய குடும்பத்தையும் குடும்பத்தினரையும் தெய்வீக கரங்களில் அர்ப்பணித்து நாம் ஆண்டவரை ஸ்துதிப்போமா? இந்த உலகம் முழுவதற்குமாக நாம் ஜெபிப்போமா? ஸ்துதித்து கொண்டிருக்கும் பொழுதே பலவிதமான விடுதலைகள் நம்மிலும் நம் குடும்பத்திலும் தேசத்திலும் உருவாகுவதற்காக ஜெபிப்போமா? திருப்பாடல் 23 படி ஆண்டவர் நம் ஆயன், அந்த ஆயினிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஒன்று சேர்ந்து நாம் ஸ்துதிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து நாம் ஸ்துதிப்போமா? நம்முடைய கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள், கூட பிறந்த சகோதர சகோதரிகள், தாத்தா பாட்டிகள் அத்தனை பேரை ஒப்பு கொடுத்த தெய்வமே எங்கள் மீது இரக்கமாயிரும் என்று ஸ்துதிப்போமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லா வேதனைகள் நீங்கட்டும், எல்லா நெருக்கடிகள் நீங்கட்டும், எல்லா துன்ப துயரங்கள் விலகட்டும், பொருளாதார கஷ்டங்கள் விலகட்டும், சண்டை சச்சரவுகள் விலகட்டும், குடும்பத்தில் ஐக்கியமும் சமாதானமும் உருவாகட்டும். ஸ்துதிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ தெய்வமே, திருப்பாடல் 91 படி உமது தூதர்களை அனுப்பும் ஆண்டவரே, எங்களை பாதுகாத்தருளும் ஆண்டவரே. போகும் பொழுதும் வரும் பொழுதும் உமது பாதுகாப்பு எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. தூய் இரத்த கோட்டைக்குள்ள எங்களை பாதுகாத்தருளும். திருச்சிலுவையின் பாதுகாப்பு எங்களுக்கு தாரும் ஆண்டவருடைய இறைவார்த்தையின் அபிஷேகங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எல்லா விதமான கஷ்டங்களும் துன்ப துயரங்களும் நீங்குவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்தகார சக்திகள் விலகட்டும், அசுத்தாவிகள் விலகட்டும், செய்வன கட்டுகள் உடைந்து போகட்டும், பில்லு சூன்ய பாதிப்புகளில் எங்களை காப்பாற்றும் ஆண்டவரே. எல்லா விதமான அவலங்கள், நஷ்டங்கள், துன்ப துயரங்கள் நீங்குவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆறுதலின் நாளாக, ஆசீர்வாதத்தின் நாளாக, மகிழ்ச்சியின் நாளாக இன்று அமையட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தெய்வமே, உலகம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஒவ்வொரு மகனும் மகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இன்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற எல்லா ஜெப விண்ணப்பங்களும், எல்லா கருத்துக்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தாய் திருச்சபையோடு இணைந்து, திரு தந்தையோடு இணைந்து, ஆயர்களோடும் குருக்களோடும் இணைந்து ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கின்றோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நாள் முழுவதும் ஒளியின் நாளாக, மகிழ்ச்சியின் நாளாக அமையட்டும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா.